வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த மருது தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்தது மருது கிடையாது. மருதுவோட வேலை பார்க்குறவன் தான் ஒருத்தன் வந்திருக்கான். அதிகாரிங்க எல்லாருமே அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அவனை சுத்தி வளைச்சதும் ஹீரோ வந்துட்டு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு முகத்துல உள்ள மாஸ்கை கழட்டுறாங்க. மாஸ்கை கழட்டினதும் வேற ஒருத்தன் இருக்கான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அதிகாரிங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இது, இவன் தான் மருதுவா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இவன் மருது கிடையாது, மருதுவுக்கு வேலை பார்க்குற ஆளு அப்படின்னு. நேரா அவனோட சட்டையை பிடிச்சி, டே எப்பட்றா நீ இங்க வந்த, உன்னை யாருடா இங்க அனுப்புனது, அந்த மருது எங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், சார் நீங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நான் வந்துட்டு நான் தான் ரெட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாரு, நீ ரெட் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவனை காப்பாத்துறதுக்காக தான் நீ வந்து சரண்டர் ஆகியிருக்க. மரியாதையா வந்துட்டு உண்மையை சொல்லு, அந்த ரெட்டு எங்க, எதுக்காக அவன் வராம நீ வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், சார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நான் தான் ரெட்டு அப்படின்ட்டு. அதிகாரி ஹீரோவை பார்த்து, சார் இவன் தான் ரெட்டுன்னு சொல்றான், அப்புறம் என்ன சார். ஹீரோ சொல்றாரு, சார் இவன் ரெட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொருத்தன் தான் ரெட்டு. இவனை இப்பவே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இவன் ரெட்டு கிடையாது, அந்த மருது தான் ரெட்டு. அவன் இப்ப கல்யாண மண்டபத்துல இருக்கான். அவன் வந்தா எப்படியும் மாட்டிப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வராம இருந்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சார் நம்ம நினைச்சதை விட அவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போல. ஹீரோ சொல்றாரு, ஆமா அவன் எப்படியும் மாட்டக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப வந்துட்டு கண்ணும் கருத்துமா இருக்கிறான். இப்போதைக்கு இவனை அழைச்சிட்டு போங்க, இவனை அழைச்சிட்டு போயிட்டு இவனுக்கு தேவையான தண்டனையை வாங்கி கொடுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனை அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு, சார் என்னாச்சு, அந்த ரெட்டை பிடிச்சிட்டிங்களா, என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கு காரணமானவனை கையும் களவுமா பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, இல்லம்மா அவனை நாங்கள் பிடிக்கல, ஆனா அவனோட ஆள் ஒருத்தனை பிடிச்சிருக்கோம், கண்டிப்பா அவன் வந்துட்டு வசமா சிக்குவான், நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி நான் வேற உண்மையை சொல்லிட்டேன், இதனால அவன் ஏதாவது ஒரு வகையில எனக்கு எதுவும் பாதிப்பு கொடுக்க மாட்டானே, இதனால என் பொண்ணுக்கு எதுவும் ஆபத்து வராதே அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அம்மா எந்த வகையிலயும் உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, நாங்க உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்போம் சரியா. அந்த அம்மாவும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு, சரி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பாதுகாப்புக்கு இங்க நான் அதிகாரிங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துட்டு உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா சொல்றாங்க, சரிங்க தம்பி அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோ வந்துட்டு நேரா மண்டபத்துக்கு தான் போறாரு. அங்க போனதும் நம்ம மயிலு கேக்குறாரு, சகல என்னாச்சு சகல, அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தீங்களா, அவனால இனிமே எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மருது வரான். மருது வந்துட்டு, என்ன எல்லாரும் ரொம்ப தீவிரமா என்னமோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்னை எப்படியாவது அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. மருது வந்துட்டு பார்த்ததும் மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ நம்ம மருது சொல்றாரு, என்ன நான் நேரம் அதிகாரிங்க கிட்ட மாட்டியிருப்பேன் அப்படின்னு நினைச்சியா, ஏய் கார்த்தி இங்க பாரு, இன்னைக்கு நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டாம இந்த இடத்த விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறேன், அதை நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, டேய் உன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கடா, கடைசி நேரத்துல ஏன் சகலதான் வந்துட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு, நீ நினைக்கிறது இங்க எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னதும் அவர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. மருது சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு என் அத்தை வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, அவங்கள மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே, என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பார்க்க தான் போற அப்படின்ட்டு. மருது சொல்றாரு, அத்தையோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு தான் இருக்கு, அத்தை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி ரேவதியை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அப்புறம் தான் நீ ரொம்ப உரி பண்ண போற அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்படியே நீ வாய்ஸை விடால் விட்டுக்கிட்டே இருக்கு, நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா
அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ அந்த மருதும் அந்த இடத்துல இருந்து போக, அப்போ நம்ம ராஜாவும் நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள அவன் என்ன இவ்வளவு தைரியமா பேசுறான்? ஹீரோ சொல்றாரு, அத்தை வந்துட்டு அவனுக்கு கொடுத்துருக்கிற தைரியம் எப்படி, அத்தையோட அந்த ஒரு நம்பிக்கையால மட்டும்தான் இவன் இப்படி பேசுறான். இல்லைன்னா இவன் இப்படி பேசுற ஆளே கிடையாது. என்னை பார்த்தாலே பயங்கரமா பயப்படுவான். ஏன்னா அவனை பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அவன் கண்டிப்பா என்னை பார்த்து நல்லாவே பயப்படணும். ஆனா இப்போ அத்தை வந்துட்டு அதிகப்படியான நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவ்வளோ வந்துட்டு தைரியமா பேசுறான். அதுக்கு ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே, இவன் என்னடான்னா இங்க வரான், அங்க என்ன நடந்துச்சு மாப்பிள்ள அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இவன் வராம அவனோட ஆள் ஒருத்தனை அனுப்பியிருக்கான். நான் இவன் தான் வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவனுக்கு தான் ஆட்கள் அதிகமே. அதுல ஒருத்தன் அங்க வந்து மாட்டிக்கிட்டான். அவன்கிட்ட எவ்வளவு கேட்டோம், அவன் சரியா உண்மை சொல்லல. அவன் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இவன் இந்த இடத்துல இன்னரம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை கேட்டதும் அவன் மயிலு சொல்றாரு, சகல, அவனை எல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது சகல. அவனுக்கு சரியான ஒரு தண்டனைய வாங்கி கொடுத்தே ஆகணும். எப்படி நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஏமாத்தி ரேவதியையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவனை எல்லாம் விடவே கூடாது மாப்பிள்ள அப்படின்னு பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவனையெல்லாம் விடவே கூடாதுதான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அத்தை வேணும்னா நம்பிக்கிட்டு இருக்கட்டும். ஆனா அத்தை நினைக்கிற மாதிரி இங்க நடக்க போறது கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த சேர்ல போய் உட்கார்றாரு. ரேவதி நேரா ரூம்ல இருக்க, ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, நீ இப்படி கான்ஃபிடண்டா இருக்கிறத பார்த்து எனக்கு தாண்டி பயமா இருக்கு. இங்க பாரு, அம்மா வந்துட்டு உனக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீயும் அம்மாவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற. சொல்றத கேளுடி, இந்த கல்யாணம் வேண்டாம். உன் விருப்பப்படி நீ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா உன் மாமா மட்டும்தான் அதுக்கு சரியான ஆளு. அவரு தான் உன்னை நல்லபடியாகவும் சந்தோஷமாவும் பார்த்துப்பாரு. நீ நினைச்ச மாதிரியே அவரு நிறைய பேருக்கு நல்லது பண்ணக்கூடியவர். அதே மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ வந்து அவரோட காதலை சொல்லுவார் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவரும் இப்படி நினைச்சா நீ அவர் நீ வந்து காதலை சொல்லணும் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அக்கா, அவரு கண்டிப்பா கடைசி நேரத்துல யாரையும் என் கழுத்துல தாலி கட்ட விட்டுற மாட்டாரு. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாதக்கா அப்படின்ட்டு. ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ தாண்டி என்ன கவலைப்படாத அப்படின்னு சொல்ற. ஆனா எனக்கு நினைச்சு பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு. அம்மாவோட பிடிவாதம் உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே மனசுக்கு ரொம்பவும் கலக்கமா இருக்குடி. சொல்றதை கேளுடி, இப்பவே வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாற்றி நான் எப்படியாவது அம்மாவோட கையில விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிப்பாட்டிடுறேன்டி. சொல்றதை கேளுடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, நீ அமைதியா இருக்கா. நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கான்ஃபிடண்டா இருக்கேன். அவரு தான் என் கழுத்துல தாலி கட்டுவாருக்கா அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரோகிணி, அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, ஒன்றும் இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னதான் பேசினாலும் என் பொண்ணு கண்டிப்பா மாற மாட்டான். அவளோட மனசுக்குள்ள வந்துட்டு அம்மாவுக்கு மேல அவ்வளோ ரெஸ்பெக்டோட இருக்கா. அவ கண்டிப்பா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரேவதி, உனக்கு அம்மா மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அம்மா சொல்றதா தானே கேட்ப அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன். அதான் நேத்தே நான் சத்தியம் பண்ணிட்டேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா, உன்னை ஐயர் கூப்பிடுறாரு அப்படின்னு. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மணமேடிக்கு போறாங்க. ஈஸ்வரி ரோஹிணியை பார்த்து, இங்க பாரு, ஏதாவது ஒன்று சொல்லி அவளோட மனசை கலைக்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாருமே ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்க, ரேவதி ரொம்ப பாவம். அவளுக்கு இப்ப பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை. ஒருவேளை கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லி சமாளிப்பீங்க, என்ன பேசுவீங்க? நீங்க பண்றது எதுவுமே சரியில்லைம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம இடையில புகுந்து அவளோட மனசை கலைக்கலாம் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காத ரேவதி அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ரோஹிணி ரொம்ப கவலையா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க, ரேவதியும் வந்துட்டு மனசு மாறுற மாதிரி தெரியல,
அம்மாவும் வந்துட்டு சொல்ற பேச்சை கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு. ஸோ அவரு இந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படின்னு எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ரேவதி ரோஹிணியும் சரிங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா போயிட்டு மணமேடையில உட்காடுறாங்க. அங்க வந்துட்டு அந்த மருதுவும் போய் உட்கார்றாரு. ஹீரோ வந்துட்டு சேர்ல உட்காந்துருக்காங்க. அந்த மருது வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு அங்கே உட்காந்துருக்க அதையெல்லாம் பார்த்ததோட அவங்களுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஏதோ இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே ஞாபகம் வருது. ஐயர் வந்துட்டு தாலி எடுத்து நேரா மருதுட்டு கொடுக்குறாரு. அப்போ மருது வந்துட்டு தாலியை கையில எடுக்கும் பொழுது ரேவதிக்கு பக்கத்துல அவங்க மாமா வந்துட்டு தாலியை எடுக்கிற மாதிரி இருக்கு, அதாவது ஹீரோ. அப்போ ரேவதி வந்துட்டு அப்படியே மயங்க போட்டு கீழே விழுகுறாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ரேவதி மயங்கி விழுகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஓடி போய் ரேவதியை தூக்குறாங்க. ரேவதி என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு. அப்போ மருது சொல்றாரு, அத்தை தாலியை கையில எடுத்துட்டேன், ரேவதி மயக்கமானாலும் பரவாயில்ல, ரேவதிக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல, நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படின்னு. அப்போ ஒரு மயிலு சொல்றாரு, ஏய் என்ன பேசுற, ரேவதி மயக்கத்துல இருக்கா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்கோம். ஆனா நீ என்னடானா இப்படி பேசுற, மரியாதையா வந்துட்டு இரு, தாலி கட்டலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரேவதிக்கு வந்துட்டு முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்புறாங்க. ரேவதி கண்மலிச்சத்தோட சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்ததும் ரேவதிக்கு வந்துட்டு பதட்டமாக ஆரம்பிக்குது. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா யாருக்குமா கல்யாணம், நான் எதுக்கு மணமேடையில உட்காந்துருக்கேன், எனக்கா கல்யாணம், ஏமா எனக்கு கல்யாணம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, என் புருஷன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எதுவா இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம், நீ வந்து மாப்பிள்ளை கட்டுற தாலியை ஏத்துக்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அம்மா என்ன சொல்றீங்க, இங்க பாருங்க, என் புருஷன் மேல நான் எவ்வளவு பாசத்தோட இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க, அம்மா தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா பேசிக்கலாண்டி, நீ வந்துட்டு மாப்பிள்ளை கட்டுற தாலியை எடுத்துக்கோ அப்படின்னு. ரேவதி டக்குன்னு தாலியை பிடுங்கி தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு ஹீரோ அங்க சேர்ல உட்காந்துருக்க. ரேவதி ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்றாங்க. ஏங்க இங்க என்ன நடக்குது, எதுக்காக அம்மா வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தை பண்றாங்க, நீங்க ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓரமா உட்காந்து, என்னங்க நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, ரேவதி இது மாதிரி உனக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் இல்லை, இந்த பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறத அத்தை பயன்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. நல்ல வேளை கடைசி நேரத்துல உனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. பழைய ஞாபகங்கள் வந்ததை பார்த்தாதான் எனக்கே இப்ப நிம்மதியா இருக்கு. ரேவதி நீ கவலைப்படாத, அதான் நான் இப்ப வந்துட்டேன்னு, உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாதத அம்மா வந்துட்டு இப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேரா ஈஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க ஏன் தான் இப்படி கொடூரமா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இங்க பாரு, உன்னோட நல்ல லைஃப்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா இதுதான் எனக்கு நல்ல லைஃபா, இந்த அளவுக்கு நீங்க என்னை கஷ்டப்படுத்திருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு நல்ல லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.